20வது பாடல். அரிதாகிய மிகப்பெரிய சூரியன் தனக்கு வேறு வேலையில்லாதது போல சின்னஞ்சிறிய தாமரை பூவை மலரச் செய்கிறான். இது அவனுடைய பெருங்கருணை. இது மாதிரி பேரருளாளனாகிய முருகன் மிக இழிந்த எனக்கும் உபதேசம் செய்கிறான் என்று நினைக்கிறார் அருணகிரியார். இது முருகனுடைய தனிப்பெருங்கருணையாகும். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபெருமானே, நீ தாயை விட சிறப்பானவன், நான் நாயை விட மட்டமானவன். தாயை விட சிறப்பான நீ நாயை விட மட்டமான எனக்கு அருள் புரிகிறாயே என்கிறார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்பதும் திருவாசகம். இந்த சிந்தனை அருணகிரியாரை நினைக்க வைக்கிறது. உபதேசம் பெற்றதை நினைக்கிறார், பாடுகிறார். முருகா, நீ விரிதாரண விக்கிரமவேள், உறுதியான விரிந்த கீர்த்தியை உடைய செவ்வேள், இமையோர் விரும்பிச் சொல்லும் தாரக மந்திரமான பிரணவத்தின் பொருளாய் நிற்பவன் இமையோர் புரி தாரகன். நாகபுரம் எனப்படும் தேவலோகத்தை தாங்கி காப்பாற்றும் நாகபுரந்தரன். இவ்வளவு பெருமை படைத்த நீ என்னை தகுதி உள்ளவனாக கருதி உண்மை பொருளை உபதேசித்தது ஆச்சரியமல்லவா? மெய்ப்பொருள் அருமையானது, கிடைக்காதது. அதை கேட்கும் தகுதி உள்ளவனாக கருதி நீ எனக்கு உபதேசித்தது மிகப்பெரிய கருணை அல்லவா என்கிறார் அருணகிரியார். முருகன் 3 பேருக்கு உபதேசம் செய்தான். சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செய்தான். தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர், மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார். இந்த மூவருக்கும் முருகன் உபதேசம் செய்கிறான். வேளா சரணம் சரணம் என் மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாலும் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று முருகரந்தாதி இதை மிகச் சிறப்பாக மொழிகிறது. இந்த பாடலை சொன்னால் முருகப்பெருமான் நமக்கும் உபதேசம் செய்வான். அரிதாகியமை பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசமுன தீயவா உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேள் இமையோர் உரிதாரகனாக புரந்தரனே